குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். Thursday மார்னிங் 4:30 ஆகுது. நம்ம ஆஸ் யூஷுவல் 4:30க்கு எந்திரிச்சாச்சுங்க. நம்ம காலை வேலைகள் ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி ஆடி அமாவாசைங்க. ரொம்ப ரொம்ப நல்ல நாள். முதல் வேலையாக நம்ம வாசல் பெருக்கி கோலம் போட்டுடலாங்க. இன்றைக்கி நிலப்படியும் சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கும் கோலம் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். நிறைய பேர் வந்து வெளியில் போய் ஷாப்பிங் போகிறது அந்த மாதிரிலாம் வீடியோ போடுறாங்க. என்னால் போட முடியல. நான் ரெகுலர் ரொட்டீன் மட்டும்தான் போட்டுட்ருக்கேன். நான் வீட்டில் என்னென்ன வேலை பார்க்குறேனோ அதான் போடுறேன். உங்களுக்கு போர் அடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு வியூஸ் போகலை. யாரும் என் வீடியோலாம் பார்க்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. நான் ட்ரை பண்ணுறேங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் வெளியில் போய் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க. நான் என்ன இப்படி ரொட்டீன் மட்டும் போடுறேன் அப்படின்னு. அப்புறம் வந்து அந்த ஃபஸ்ட்டு 3 நாள் நம்ம எப்படி எந்திரிச்சோம், அந்த கடைசி 2 நாள் எந்திரிக்கிறது தாங்க கஷ்டம். இன்னைக்கு கூட பரவாயில்லைங்க. ஃப்ரைடே அன்னைக்கு எந்திரிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் எந்திரிச்சிட்டா நம்ம சுறுசுறுப்பா வேலைகள பார்க்க ஆரம்பிச்சுருவோங்க. சரிங்க, ஒரு வழியா கோலம் போட்டு முடிச்சாச்சுங்க. இப்போ நம்ம பூஜை அறையில போய் விளக்கேத்தி சாமி கும்பிட்டுறலாம். விளக்கேத்தியாச்சுங்க, வத்தியும் காமிச்சாச்சு. இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நமக்கு விளக்கு எரிஞ்சிட்டே தாங்க இருக்கும். நல்ல நாள் ஃபுல்லாக எரிஞ்சிட்டே இருக்கும். நாங்கள் மலை ஏற்ற மாட்டோங்க. வெளியில விளக்கேத்தி சாமி கும்பிட்டாச்சுங்க. இன்றைக்கி ரொம்ப பாசிட்டிவாக போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. உங்களுக்கும் அப்படி ஆகணும்னு சாமியை வேண்டிக்கிறேங்க. வச்சாச்சுங்க. ஒலை நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம அரிசி களைஞ்சு நம்ம அரிசி இப்போ சேர்த்துக்கலாங்க. என்னமோ தெரில, டைம் சீக்கிரம் போகிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. நானாக பாலாத்தி கொடுக்குற டைம் வந்துடுச்சு. நம்ம பாலாத்தையும் கொடுத்தாச்சுங்க. இப்போ டைம் ஆயிடுச்சுங்க. இப்போ நானா கொண்டு போய் ஸ்கூலுக்கு விடுற டைம் ஆயிடுச்சு. நான் போய் விட்டுட்டு வந்தேன். அவர் எப்பவும் இப்படி தூங்கிட்டு தான் கிளம்புவார். நானா வேன் வந்துச்சு விட்டுட்டு வரும்போது நல்ல வேளை பால் இன்றைக்கி சீக்கிரம் வந்துச்சு. பால் எடுத்துகிட்டு சாமிக்கு வைக்க வேண்டிய, அதாவது அம்மனுக்கு நான் வந்து வேப்பிலை வைப்பேன். அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. வேப்பிலை வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்படி தான் ரெகுலராகவே பூவும் வேப்பிலையும் நாங்கள் வச்சுருவோம். பட் கொஞ்சம் லேட் ஆகும். நல்ல நாள் அன்றைக்கி கல் உப்பும் மஞ்சளும் வாங்கி வைக்கிறது வழக்கங்க. இன்றைக்கி வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. ஆடி அமாவாசைனால உங்கள் வீட்டிலேயே நீங்கள் வாங்கிட்டு வந்து வைங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவை சந்திப்போங்க. பாய் பாய்ங்க. போயிட்டு வரேன்.